ஹாய், இன்னைக்கு குரூப் 2ல் இருக்க ப்ரிலிம்ஸ்க்கானது யூனிட் 3 ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி சொல்கிறேன். இது நான் பர்சனலி எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிலபஸை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூனிட் 3ல் இருக்கிற டாபிக்ஸை செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு டாபிக்ஸ்க்குமே லைக் 1, 2, 3 அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க என்னென்ன டாபிக் கவர் ஆகுன்றதை எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா யூனிட்ஸ்க்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டில் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ டாபிக்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்க இண்டஸ் சிவிலைசேஷன் சாப்டர், 9th இருக்க ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் சாப்டர், 11th ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் அண்ட் 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம். இதெல்லாம் படிக்கணும். அண்ட் குப்தாஸ் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், 11th ஸ்டாண்டர்டில் இருக்க த குப்தாஸ் அண்ட் 12th எத்திக்ஸில் இருக்க இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை. இது எல்லாமே கவர் பண்ணணும். தேர்ட் டெல்லி சுல்தான்ஸ். இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்க த டெல்லி சுல்தானேட், 11th இருக்க அட்வென்ட் ஆஃப் அராப்ஸ் அண்ட் டர்க்ஸ் அண்ட் 12th இருக்க இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை. இது ஆல்ரெடி குப்தாஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ டெக்னிக்கலி நமக்கு நிறைய ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் முகல்ஸ். இதில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்க முகல் எம்பையர், 11th முகல் எம்பையர் இருக்குது. 12th எத்திக்ஸில் அகெயின் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை. இதையும் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் மராத்தாஸ். இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்க ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் சாப்டர் அண்ட் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்க ஹிஸ்ட்ரி ஆஃப் மராத்தாஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அது ரெண்டுமே அதில் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ். இதில் 7th ஸ்டாண்டர்டில் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம்னு சாப்டரே இருக்குது. 11th இதே சாப்டர் இருக்குது, பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டம். இது ரெண்டு கவர் பண்ணாலே இந்த சாப்டர் கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதுக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்க சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், 7th ஸ்டாண்டர்டில் இருக்க எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம், 11th ஸ்டாண்டர்டில் இருக்க எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா, லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். இந்த எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணணும். அடுத்து நேஷனல் ரெனைசன்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஐஎன்எம் சொல்லுவாங்க, எங்கன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். பேசிக்லி இந்த யூனிட் 3ல் தான் ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ்க்கான சாப்டரும் இருக்கும் அண்ட் ஃபைனலாக இந்தியன் கல்ச்சர் பற்றின சாப்டர்ஸும் இருக்கும். அதில் ஐஎன்எம்ல இது வரும். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா, 10th இருக்க சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், 11th இருக்க டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அண்ட் 12th எத்திக்ஸில் இருக்க சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நெக்ஸ்ட் ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதுவும் ஐஎன்எம்ல ஒன்று. இதுக்கு படிக்க வேண்டியது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி, அப்புறம் பீப்புள்ஸ் ரிவால்ட், 10th ஸ்டாண்டர்டில் இருக்க ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ், அப்புறம் ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஏர்லி ரெசிஸ்டன்ட் டு பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் ஏர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதுவும் ஐஎன்எம்ல இருக்கு. அண்ட் இதுக்கு படிக்க வேண்டியதுலாம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ், நேஷனலிசம், காந்தியன் ஃபேஸ், 12th ஸ்டாண்டர்டில் இருக்க ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட், அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபைலைசேஷன், அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் பீரியட் ஆஃப் ராடிகலிசம். கிட்டத்தட்ட 12th இருக்க மேஜர் சாப்டர்ஸ் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிக்கும் போதே கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ரவீந்திரநாத் தாகூர். இவங்களை பற்றி 6th இருந்து 12th வரைக்கும் நிறைய சாப்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அப்படியும் படிக்கலாம். இல்லைனா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அந்த நோட்ஸ் நான் எப்படி எடுக்கிறதுன்றது இன்னொரு வீடியோவாக சொல்கிறேன். இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், growth ஆஃப் சத்யகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ். இதுவும் ஐஎன்எம்ல இருக்கு. அண்ட் இதுக்கு படிக்க வேண்டியது 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஏர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், 12th ஸ்டாண்டர்டில் இருக்க ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அண்ட் பீரியட் ஆஃப் ராடிகலிசம். நெக்ஸ்ட் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். இதுவும் ஐஎன்எம் தான். 12th ஸ்டாண்டர்டில் இருக்க கம்யூனலிசம் இன் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்எம். இதுவும் கவர் பண்ணணும். அடுத்து இருக்க 3 டாபிக்ஸ், சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, சோஷியல் ஹார்மனி, இந்தியா ஆஸ் அ செக்குலர் ஸ்டேட். இதுக்கெல்லாம் படிக்க வேண்டியது நம்ம சேர்த்து தான் படிக்கணும். 6th ஸ்டாண்டர்டில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ தாட்ஸ். 12th எத்திக்ஸில் நிறைய கவர் ஆகும். வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாட்டு சமயங்கள், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை, பக்தி இயக்கம், இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும்,
இந்திய பண்பாட்டின் இயல்புகள். அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்க கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா, கல்ச்சுரல் சின்கிரிட்டிசம், பக்தி மூவ்மெண்ட் இன் இந்தியா. சிலபஸில் இருக்க ஃபைனல் டாபிக் வந்து வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி. இதுக்கெல்லாம் 11th and 12th எத்திக்ஸ் படித்தாலே போதும். பட் ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பார்த்த சிலபஸ்லேயே கவர் ஆயிருக்கும். நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 ஆல்மோஸ்ட் சிமிலர் போர்ஷன்ஸாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனே கிடையாது. மொத்தமாக 30 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ப்ரிப்பரேஷனே போதும். நாளைக்கு யூனிட் 6 வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் பர்சனலாக இப்படி தான் எழுதி வச்சு அதை படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் இட்.